வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல ஒரு பெண் போலீஸ் கமிஷனர் செய்திருக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போ இந்தியா முழுக்க நிறைய வாழ்த்துக்களை பெற்று தந்துட்டு இருக்கு. சுமதி அப்படிங்கிற ஒரு பெண் போலீஸ் கமிஷனர் ரீசெண்டா மஃப்டில சில செயல்களை செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல பெண்களுடைய அந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு, எத்தனை பேர் லஸ்ட்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சி காமிச்சிருக்கு. ஸோ அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்றத டீட்டெயில்ஸா உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்ன நடந்திருக்குன்னா, அதாவது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மல்காஜ்கிரி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியாவுக்கு ஐபிஎஸ் அதிகாரி சுமதி அவர்கள் ரீசெண்டா போன மாசம் 9ஆம் தேதி அந்த ஏரியாவுக்கு கமிஷனரா பதவி ஏற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கமிஷனரா பதவி ஏற்றிருக்கக்கூடிய சுமதி அவர்களுக்கு சில டீட்டெயில்ஸ் தெரிய வருது. அது என்னன்னா, அதாவது அந்த தில்சுப் நகர் அப்படின்ட்டு அந்த ஏரியால ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பெண்களுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப மோசமா இருக்கு. குறிப்பிலும் இந்த நைட் டைம்ல நள்ளிரவுல அங்க பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்ற அந்த உண்மை தெரிஞ்சு இருக்கக்கூடிய சுமதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல பெண் கமிஷனர் மஃப்டில, அதாவது சுடிதார் எல்லாம் போட்டுக்கிட்டு கரெக்ட் ஹைதராபாத் நகர்ல இருக்கக்கூடிய மல்காஜ்கிரி அப்படின்ற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தில்சுப் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவுடைய பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நைட் 12 மணி வாக்குல நிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிற்கும்போது அந்த இடத்துல இந்த லஸ்ட் வச்சு திரிஞ்சுன்னு இருக்கும் பாத்தீங்களா, மிருகங்கள்னு கூட சொல்லக்கூடாது, அதுங்களே ஓரளவுக்கு டீசெண்டா நடந்துக்கும். அங்க இருந்து இருக்கக்கூடிய அந்த லஸ்ட் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காம மிருகங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெண் போலீஸ் அதிகாரி கிட்ட அவங்க ஒரு போலீஸனே தெரியாம காசுக்கு வரியா, அந்த மாதிரி இருக்க, இந்த மாதிரி இருக்க அப்படின்ட்டு ஆபாசமா பேசுறது, கேவலமான செயல்களை செய்யறது அப்படின்றது அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, தூரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் படையே இவங்க எல்லாரையும் கண்காட்சின்னு இருக்காங்கன்ட்டு. ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி கேவலமான செயல்களை எத்தனை பேர் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த நைட்ல 40 பேர் அந்த அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தவறுதலா பேசுறது, அவங்க கிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிறது அப்படின்ட்டு. கடைசியில சரியான ஒரு ட்விஸ்ட்டுங்க. என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 40 பேர் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கவனிச்சு அவனுங்களை தூரத்துல இருந்து கழுகு பார்வை பார்த்து அவனுங்களை எல்லாரையும் 40 பேரையும் அந்த லஸ்ட் வச்சு சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், பெண்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும், அவங்க கிட்ட என்ன மாதிரியா பேசணும் அவங்க கிட்ட அப்படின்ட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற இந்த விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால நியூஸ் சேனல்ஸ்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சுமதி அப்படிங்கிற அந்த பெண் போலீஸ் கமிஷனருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு. ஸோ அவங்க இதற்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனே தராங்க. ஏங்க, இந்த மாதிரி நான் இந்த ஏரியாவுக்கு கமிஷனரா வரும்போது இந்த இடத்துல மேஜர் கம்ப்ளைண்டா இதை தான் பார்த்தேன், பெண்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு என்பது மிக குறைபாடாக உள்ளது அப்படின்றது காரணத்துக்காக தான் நான் மஃப்டியில போயிட்டு இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சேன். இனிமே பெண்கள் தைரியமா இருப்பாங்க பாருங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். சுமதி அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட், பாராட்டுகள், கைத்தட்டல்களை இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலான்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ அவங்க செய்திருக்கக்கூடிய அந்த செயல்களால் வேற எந்த பெண்ணும் அந்த இடத்துல போய் நின்னாங்கன்னு வைங்களேன், ஸோ எவனும் அந்த பெண் கிட்ட போயிட்டு தவறெல்லாம் நடந்துக்க மாட்டான். இந்த காம உணர்வுகளை அந்த இடத்துல போயிட்டு கேவலமா அசிங்கமா வெளிப்படுத்த மாட்டான். ஐயோ, அது போலீஸா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கும். அது போன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்காங்க இல்லையா அந்த பகுதியில. குறிப்பிலும் அந்த பகுதியில இது போன்ற செயல்கள் நடக்குது அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு போலீஸ் அதிகாரிகள் இது போன்ற சமூக பொறுப்புடன் நடந்திருக்காங்க இல்லையா, உண்மையாவே வேற லெவல். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தைரியமா இருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் சுமதி அவர்கள் பண்ணியிருக்கிறது, இது போன்ற சம்பவங்கள் இந்தியா முழுக்க ஆங்காங்கே பண்ணாங்கன்னு வைங்களேன், சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இங்க சில மிருகங்கள் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எதுடா கிடைக்கும் அப்படின்ற அந்த மிருகங்களுக்கு 2 வயசு குழந்தையும் தெரிய மாட்டேங்குது, 60 வயசு பாட்டியும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு மோசமான செயல்களை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களெல்லாம் சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் கவர்மெண்ட். ஸோ அது அதிகபட்ச தண்டனையாக இருக்கணும். என்ன பண்றது, பட் அது போன்ற தண்டனைகள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த போன்ற சுமதி அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் போன்று இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இது போன்ற பெண் போலீஸ் அதிகாரிகள் மஃப்டியில போயிட்டு போலீஸை ஆங்காங்கே நிலைநிறுத்தி கண்காணிக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி மஃப்டியில போயிருக்கக்கூடிய அந்த பெண் போலீஸ் கிட்ட எவனாச்சும் அத்துமீறல் பண்றானா, எவனாச்சும் தவறு நடந்து அப்படியே அடுத்த செகண்டே தூக்கு. ஸோ கிரைம் ரேட்லாம் கம்மியாகிடுமே பெண்களுக்கு எதிராக. இது போன்ற செயல்களை செஞ்சாலே போதுமே. இங்க இந்த விஷ கிருமிகள் வெளியில நடமாடும் போது எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு அந்த பெண் கிட்ட போயிட்டு தவறுதெல்லாம் நடக்கிறதுக்கு தோணாது. ஏன்னா அது போலீஸா இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் நிலவும். போலீஸ் சைட்ல இருந்து இது போன்ற ஒத்திகைகள் தொடர்ந்து நடந்தா நல்லா இருக்கும். அது நள்ளிரவுல பெண்கள் சம்பந்தப்பட்டு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி போலீஸ் மஃப்டியில போயிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சரியா சட்ட திருத்தங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, சட்ட திட்டங்களை பின்பற்றிட்டு இருக்காங்களா, இல்ல அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கா, தவறுகள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத மஃப்டியில போயிட்டு உயரதிகாரிகள் தான் அதை கண்டிக்க வேண்டும். இந்த மாதிரி மஃப்டியில போயிட்டு எவன் என்னென்ன தப்பு செய்யறாங்கன்றத பிரேக்கிங் நியூஸா வெளியே இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர், அவர் போலீஸ்ன்ட்டே நம்ம நினைக்க மாட்டோம், அது போன்ற ஒரு நபர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட எதனாச்சும் பண்ணோம்னா அவங்களே போலீஸா இருப்பாங்க, நம்ம அந்த சமயத்துல அவங்க கிட்ட மாட்டிப்போம் அப்படின்ற அந்த உள்ளுணர்வு தோணுச்சுன்னா இந்த இடத்துல எல்லாருமே சரியா வேலை பார்ப்பாங்க அப்படின்ற இந்த விஷயம் நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால போலீஸ் மஃப்டியில போயிட்டு நிறைய இடத்துல இது போன்ற ஒத்திகைகளை மேற்கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என் சைட்ல இருந்து இந்த இடத்துல நான் வெளிப்படுத்துறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.